சிலரின் இளமை கனவுகளில் தொலைந்தது இல்லை, அது சிறை சுவர்களுக்குள் மறைந்தது. பெயர் மாறிய சட்டங்கள், வழி மட்டும் மாறவில்லை. வாளின் உரைதான் மாறியது, கொடூரமும் கூர்மையும் அதுவாகவே. ஆம், சட்டத்தின் பேரில் நடந்த வன்முறை PTA முதல் PSTA வரை ஒரு இனத்தின் அனுபவம். அரசியல் களமான மௌனத்தின் சாட்சி. வணக்கம் நேயர்களே. இலங்கையின் வரலாற்றில் ஒரு சட்டம் ஒரு இனத்தின் வாழ்வை இருளுக்குள் தள்ளியதோடு தொடர்ச்சியான அச்சத்தின் நிலமாக மாற்றியது. அது 1979 ஆண்டு கொண்டு வரப்பட்ட Prevention of Terrorism Act PTA. இந்த ஆக்கம் அந்த சட்டத்தின் தொடக்கம் முதல் இன்று முன்வைக்கப்படும் PSTA வரை மறைக்கப்பட்ட அனுபவங்களை பதிவு செய்கிறது. PTA 1979 ஆண்டு தற்காலிக சட்டம் என கூறிக்கொண்டு வரப்பட்டது. ஆனால் 1982 ஆண்டு அது நிரந்தரமாக்கப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழ் நீதிமன்ற உத்தரவின்றி கைதுகள், மாதங்கள், ஆண்டுகள் விசாரணையின்றி தடுத்து வைப்பு, ஒப்புதல் வாக்குமூலங்களுக்கு அதிக முக்கியத்துவம், பயங்கரவாதம் என்ற சொல்லுக்கு தெளிவான வரையறை இல்லாத நிலையில் பாதுகாப்பு துறைகளுக்கு எல்லையற்ற அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. வெலிக்கடை சிறை இலங்கை வரலாற்றில் மிகவும் கரைபடைந்த அத்தியாயங்களை கொண்டது. 1983 ஆண்டு ஜூலை மாதம் கொழும்பு வெலிக்கடை சிறையில் நடத்தப்பட்ட படுகொலைகளில் 53 தமிழ் அரசியல் கைதிகள் கொல்லப்பட்டார்கள். இந்த படுகொலைகள் 2 கட்டங்களாக நடைபெற்றன. ஜூலை 25, 1983 குட்டிமணி, தங்கத்துறை, ஜெகன் உட்பட 35 கைதிகள் கொல்லப்பட்டனர். ஜூலை 27, 1983 மேலும் 18 தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டனர். இது பாதுகாப்பான இடமில்லை என்பதை காட்டியது. ஒரு இனத்தின் தலைமை கம்பிகளுக்குள் கருவறுக்கப்பட்ட நாள். இதன் தொடர்ச்சியாக உயிர் தப்பிய தலைவர்கள் இடமாற்றம் மட்டக்களப்பு நோக்கி அனுப்பப்பட்டனர். பூசா சிறை அரசியல் கைதிகளை தனிமைப்படுத்தும் கருவியாக பயன்படுத்தப்பட்ட இடமாக இருந்தது. தமிழ் இளைஞர்கள் மாதங்கள், ஆண்டுகள் வெளியுலக தொடர்பின்றி இங்கு தடுத்து வைக்கப்பட்டது. மனித உரிமை அமைப்புகள் தடுத்து வைக்கப்பட்டவர்களின் உடல் மற்றும் உளவியல் சித்திரவதைகளை கடுமையான விசாரணையை குறித்து தொடர்ந்து கவலை வெளியிட்டனர். களுத்துறை சிறை PTA கைதிகளுக்கான, அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கான இடைநிலை தடுப்பு வைப்பு மையமாக பயன்படுத்தப்பட்டது.
சட்ட உதவி பெற முடியாத நிலை, குடும்ப சந்திப்புகளில் கடும் கட்டுப்பாடுகள், சட்டத்துக்குள் நடந்த தனிமை. ஒரு நாட்டில் உயிர் காக்க சிறையில் இருந்து தப்பிக்க வேண்டுமெனில் அந்த நாட்டின் சட்டமே தோல்வியடைந்திருக்கின்றது. PTA ஒரு காலகட்டத்தில் ஒரு தலைமுறை தமிழ் இளைஞர்களின் வாழ்க்கையை நிறுத்தியது. பலர் கல்வியை இழந்தனர், தொழில் வாய்ப்புகளை இழந்தனர், உடல் உள ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டனர். உறவுகளை விட்டு, நாட்டை விட்டு அகதிகளாக நாடு நாடாக அலைந்தனர். பலர் 18, 20, 25 ஆண்டுகள் சிறையில் கழித்தனர். அவர்களின் உடலில் காணப்பட்ட தழும்புகள் சித்திரவதை குறித்து கடும் கேள்விகளை எழுப்பின. தண்டனை முடிந்தது, ஆனால் வாழ்க்கை திரும்பவில்லை. மட்டக்களப்பு சிறை கிழக்கு தமிழர் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய புள்ளி. 1983க்கு பின்னர் பல தமிழ் அரசியல் கைதிகள் இங்கு மாற்றப்பட்டனர். அதே ஆண்டில் 1983ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் திகதி மட்டக்களப்பு சிறை உடைக்கப்பட்டது. அதில் தப்பிய முக்கியமான தமிழ் அரசியல் தலைவர்கள் மற்றும் போராளிகள் பனாங்கொடை மகேஸ்வரன், டக்ளஸ் தேவானந்தா, SA டேவிட், இராமலிங்கம் பரமதேவா, எம் நித்யானந்தன் என்று இவர்களுடன் பல போராளிகளும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களும் தப்பித்தார்கள். இவ்வாறு மட்டக்களப்பு போராட்ட வரலாற்றில் தடம் பதிக்கிறது. சிலர் இதனை சிறையிலிருந்து தப்பித்தல் என கூறினாலும் பலர் இதனை உயிர் வாழும் உரிமையை போராளிகள் தங்கள் கைகளில் எடுத்த முடிவு என விவரிக்கிறார்கள். PTA முடிந்த சட்டம் அல்ல. சமகாலத்திலும் கூட இந்த சட்டத்தின் கீழ் நீண்ட தடுத்து வைப்புகள் நடைபெற்றுள்ளன. சிவனேசதுரை, சந்திரகாந்தன், பிள்ளையான் PTA-யின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டமை இந்த சட்டம் எந்த அரசியல் தரப்பையும் தாண்டி பயன்படுத்தக்கூடியது என்பதை வெளிப்படுத்தியது. ஒரே சட்டம் ஒரு பக்கம் இளைஞர்களுக்கு, மறுபக்கம் தமிழ் கூறும் அரசியல் தலைமைகளுக்கு. கேள்வி ஒன்றுதான், இந்த சட்டம் யாரை பாதுகாக்கிறது? PTA நீக்கப்படும் என பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன. இன்று PSTA அரசை பயங்கரவாதிகளிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. யார் பயங்கரவாதிகள்? மனித உரிமை செயல்பாட்டாளர்கள். இந்த புதிய வரைவும் பாதுகாப்பு துறைகளுக்கு அதீத அதிகாரங்களை வழங்குவதாக எச்சரிக்கிறார்கள். ஆயுதப்படைகளுக்கு கைது அதிகாரம், நடமாடும் சுதந்திரத்தில் கட்டுப்பாடு, நீதித்துறையின் பங்கு குறைவு, இவை சிவில் செயல்பாட்டாளர்கள் மற்றும் இந்த சமூகத்தின் காவல் நாய்களாக இருக்கின்ற
ஊடகவியலாளர்கள் மீது பயன்படுத்தக்கூடிய பெரும் அபாயத்தை உருவாக்குகின்றன. சட்டங்களின் பெயர்கள் மாறலாம், ஆனால் மௌனம் தொடர்ந்தால் வலியும் தொடரும். இந்த ஆக்கம் பழிவாங்குவதற்காக அல்ல, வரலாற்றில் மறக்கப்படாமல் இருக்க. ஏனெனில் மறைக்கப்பட்ட வரலாறு மீண்டும் எழுதப்படும். நன்றி, வணக்கம். மௌனத்தின் சாட்சிகள் மறைக்கப்பட்ட உண்மைகளுக்கு சாட்சி.